வணக்கம். இந்த பதிவு ஆரம்ப பள்ளி கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இருக்கலாம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆரம்ப கல்வி கற்பிக்கும் ஆசிரியர்களிடம் படிக்கும் குழந்தைகள் இந்த வயசில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அந்த பசுமரத்தில் ஆணி அடைஞ்சது போல் அப்படின்றத நல்லபடியாக கேட்டுப்பாங்க. நான் இப்போ எதை பற்றி சொல்ல வரேன்னா, இப்போது நம்ம பெற்றோர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, பிள்ளைங்களுக்கு சொத்து பணம் இதெல்லாம் சேமித்து வைக்கிறது தான் அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு நினச்சி ஓடி ஓடி சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தான் சொத்து பணம் சேர்த்து வச்சுருந்தாலும் நாளை உலகம் அவங்களுக்கு நல்லதாக இருக்கணும். ஏன்னா இப்பொழுதே காற்று மாசு, நீர் மாசு இதெல்லாம் நிறைய உண்டாகி இருக்குது. அப்போது நீங்கள் கற்பிக்கும் பாடமானது இப்போ சிறு வயதில், அதாவது கேரி பேக் நெகிழிப்பை இது உபயோகப்படுத்துறது பற்றியும், தண்ணீர் மேலாண்மை, அதாவது தண்ணீர் மேலாண்மைனா மாநிலங்களுக்கோ நாடுகளுக்கோ இடையிலோ இல்லை, நம்ம வீட்டில் இருந்தே முதல்ல ஆரம்பிக்கணும். ஒரு கை கழுவுனா கூட பைப்பை ஃபுல்லாக திறந்து விட்டு கை கழுவுறது, இதை சிக்கனமாக செயல்படுத்துறதை பற்றியும், மரங்கள் வளர்ப்பு, ஏன்னா காற்று மாசு, மழை உண்டாகிறது, மழை வரவழைக்கிறதுக்கான மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பது மரங்கள் வளர்ப்பது பற்றியும், மரங்களை வளர்க்கிறத விட இருக்கும் மரங்களை வெட்டாமல் இருக்கிறத பற்றியும், இதெல்லாம் நீங்கள் கற்பிக்கும்போது, சிறு வயதில் கற்பிக்கும்போது அவங்களுக்கு இதனை பற்றின விழிப்புணர்வு வரும். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் சம்பாரித்து வச்சுட்டு போனாலும் அவங்க நல்லபடியாக இருக்கணும்னா நல்ல காற்று, நல்ல நீர் இதெல்லாம் கிடைக்கணும். இருந்தால் தான் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகிற சொத்துக்கள் அவங்க அனுபவிக்க முடியும். இது இல்லாமல் காற்றும் நீரும் அசுத்தமாகி இருந்தால் அவங்களால நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. அதுக்காக பதிவு தான். ஒரு கவிஞர் கூட ஒரு பாடல் வரியில் சொல்லியிருப்பார், நிலாவில் தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்டை ஏவுறோம், பூமியில் தண்ணீரை வியாபாரம் பண்ணுறோம், ஆறு இருக்கும் பக்கத்தில் ஊரு உருவானுச்சு, வரலாறு சொன்னுச்சு, ஆறை இங்கே காணலை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஊர் மட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். அந்தமாரி எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பதிவு, அதெல்லாம் என் மனசில் இருக்கிறத ஒரு பதிவாக சொன்னால் ஒரு 5 பேர் கேட்டால், அது ஒரு 10 பேர் கேட்டால் திருந்தலாம். ஏன்னா இப்போ நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், ஒரு பால் பாக்கெட்டு வாங்க வருவாங்க, ஒரு காப்பி தூள் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு கேரி பேக் எடுத்துகிட்டு போய் மண்ணில் போட்டு குப்பையில் போட்டு மக்காமல் பல வருடங்களுக்கு இருக்கும். அது ஒரு மண் மாசுபாடு. இதெல்லாம் தவிர்க்கணும். நான் முடிஞ்ச அளவுக்கு என் கடைக்கு வரவங்களுக்கு சொல்லுவேன், நான் வியாபார ரீதியாக அதுக்கு மேலே அழுத்தம் கொடுக்க முடியாது. அது ஏன்னா அடுத்த கடைக்கு போயிடுவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் சரியாக இருக்கிறேன். இப்போ ஆசிரியர்களான நீங்கள் மாணவர்களுக்கு இதை கற்பிக்கும்போது, சின்ன வயசில் கற்பிக்கும்போது அவங்க நல்ல வழியில் செயல்படுறதுக்கும், அவர்கள் வளர்ந்ததுக்கப்புறமும் நல்ல நீர், நல்ல காற்று, இந்தமாரி விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் கற்பிக்கும் பாடம் உறுதியாக இருக்கும். நன்றி.